உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். மேலும் ஒரு அண்மை செய்தி. தலை சுற்றல் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தலை சுற்றல் பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் நலம் பெற்று 7 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் முழுமையாக குணமடைந்து விட்டதாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. முதலமைச்சர் 3 நாள் ஓய்வுக்கு பின் அலுவல்களை தொடரலாம் எனவும் மருத்துவர்கள் அறிவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தலை சுற்றல் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 21ஆம் தேதி லேசான தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் முதலமைச்சரை அப்போலோ மருத்துவமனை வெளியே காத்திருந்த தொண்டர்கள் உற்சாகமாக முதலமைச்சரை பார்த்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இங்கே கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கையசிட்டு சென்று கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 6 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகாக அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வீடு திரும்பியிருக்கிறார். வழிநெடுங்கிலும் ஏராளமான தொண்டர்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்காக குவிந்திருக்கிறார்கள். கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையசைத்து அவர்களையும் அந்த கையசைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. கடந்த 21ஆம் தேதி லேசான தலை சுற்றல் காரணமாக கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகாக அந்த அவருக்கான தலை சுற்றலுக்கான காரணம் என்பது இதே துடிப்புல சற்றே மாறுதல் இருந்ததன் காரணமாக அவருக்கான தலை சுற்றல் ஏற்பட்டது எனவும் அதற்காக ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டது எனவும் மருத்துவமனை தரப்புல தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில கடந்த 6 நாட்களாகவே மருத்துவமனையில் இருந்தவரே கட்சி பணிகளையும் ஆட்சி பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் 6 நாட்களாக மருத்துவமனையில் இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் தற்பொழுது மருத்துவமனைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வீடு திரும்பியிருக்கிறார். 3 நாள் இடைவெளிக்கு பின் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுமாறு மருத்துவர்கள் ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்கள். மருத்துவர் செங்குத்துவேலு தலைமையிலான மருத்துவர்கள் அளித்த சிகிச்சை முடிந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு திரும்பியிருக்கிறார். முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக உள்ளது எனவும் 3 நாட்கள் இடைவெளிக்கு பின் வழக்கமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்போலோ மருத்துவமனை தற்பொழுது ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி நடைபயிற்சியின் போது ஏற்பட்ட லேசான தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்பொழுது வீடு திரும்பி இருக்கிறார். வீடு திரும்பும் முதலமைச்சர்களை திமுக தொண்டர்கள் வழிநெடுங்களும் உற்சாகமாக அந்த முதலமைச்சரை நேரில் பார்த்து அவருக்கான அந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். கூடியிருக்க தொண்டர்களை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் கையசிட்டு சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது முதலமைச்சர் வீடு செல்லக்கூடிய நிலையில தற்பொழுது உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு, அதே போல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், நாசர் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, தயாநிதிமாறன் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு பிறகு அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு திரும்பி இருக்கிறார். மருத்துவர் செங்குத்துவேலு தலைமையிலான மருத்துவர்கள் அளித்த சிகிச்சை முடிந்து அவர் தற்பொழுது வீடு திரும்பி இருக்கிறார். முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக உள்ளது எனவும் 3 நாள் இடைவெளிக்கு பின் அவர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் மருத்துவ நிர்வாகம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. 21ஆம் தேதி லேசான தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.